நேஷனல் நார்கோட்டிக்ஸ் பியூரோல இருந்து வந்த செய்திகள்லாம் பார்த்தா தமிழ்நாடு வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்டா இருக்கு. ஆஸ்திரேலியா, மலேசியா, ஸ்ரீலங்கா இந்த நாடுகளுக்கு வந்து தமிழ்நாடு மூலமா தான் போயிட்டு இருக்குன்னு ஒரு டிரான்சிட் பாயிண்ட். இதெல்லாம் நிறைய இருக்கு. மெத்தல் ஆம்பிட்டமின்ல இருந்து பல போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க, வித்துட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சரிடம் பல முறை சொல்லியிருக்கிறோம். நானும் நேரடியா பல முறை சொல்லியிருக்கிறேன், நடவடிக்கை எடுங்கன்னு. ஏதோ ஒரு பேருக்குன்னு ஒரு கூட்டம் கூடுறாரு, அந்த கூட்டத்துல ஏதோ படிக்கிறாரு, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு, அவ்வளவுதான். அதாவது இது வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், இளைஞர்கள் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம். இது இளைஞர்கள் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு போதையில சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது போதைன்னா நான் சொல்றது வந்து இந்த காக்கைன், ஹெரோயின் அப்படின்னு கஞ்சா இல்ல. கஞ்சாலாம் ரொம்ப மோசமா இருக்கு. அதை விட மோசமான இந்த காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், மெத்தல் ஆம்பிட்டமின் எல்லாம் மோசமானது. இது எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில கிடைக்குது, எல்லாம் கல்லூரி வெளியில கிடைக்குது. அதனால இதை கட்டுப்படுத்தினாதான் அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும். ஏற்கனவே இந்த கட்சிகள் 2 கட்சிகள் வந்துட்டு 3 தலைமுறைகளை மதுவுக்கு அடிமையாக்கி நாசப்படுத்திட்டாங்க. இப்ப அடுத்த தலைமுறை போதைப் பொருட்களுக்கு அதிக அளவுல தமிழ்நாட்டில் தான் அதிகமா அடிமை ஆகிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் என்ன இதுக்கு மேல என்ன பண்ணாங்க? எத்தனையோ போராட்டங்கள், சமீபத்தில் கூட போராட்டம் பண்ணோம். எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அழுத்தங்கள், தினம் அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம், அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும், அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். நேத்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 8 கொலை நடக்குது. அந்த கொலைக்கு என்ன முக்கிய காரணம்? போதைப் பொருட்கள் தான். இந்த கஞ்சா, காக்கிரகள் எல்லாமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இதுதான். நடவடிக்கை அவசியமா அரசு எடுக்கணும், முதலமைச்சர் எடுக்கணும். அவர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா கடுமையான நடவடிக்கை. அதாவது எங்க கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா இது எங்களால 1 மாதத்துல கட்டுப்படுத்த முடியும். ஒரு 10 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணா போதும், 10 பேர் 5 பேர் சஸ்பெண்ட் பண்ணா போதும். அந்த பயம் வரும், டிபார்ட்மெண்ட்ல பயம் வரும். ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம ஒரு பொட்டலம் கஞ்சா கூட தமிழ்நாடு யாரும் விற்க முடியாது. அவங்க தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. ஆளுங்கட்சி சம்பந்தமா, ஆளுங்கட்சி நிர்வாகிகள் சில பேர் இல்ல குழந்தையா இருக்கிறாங்க. பணத்துக்காக நம்ம தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் நலனை மோசடி பண்ணிட்டு இருக்காங்க.